ஹாய், இதுதான் எங்களோட கிருஷ்ணகிரி. இதில் வந்து மேன் vs வைல்ட் இன் கிருஷ்ணகிரி எப்படி கிருஷ்ணகிரியில் சர்வைவ் பண்ணலான்னு எங்கள் சார்லஸ் ஸ்டீஃபன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? அவரை வந்து தன்னந்தனியாக வந்து விட போகிறோம். இதில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். இதோ வந்துட்டாரு எங்களோட ஸ்டார் சார்லஸ் ஸ்டீஃபன் வந்துட்டாரு. உங்களுக்கு வந்து மேன் vs வைல்ட் இன் கிருஷ்ணகிரி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஓகே, அவரை வந்து இங்க வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இங்க வந்து சர்வை பண்ணி காட்ட போறாரு. என்ன எங்க காட்டில் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் நான் தான் இந்த இடத்துல உயிர் வாழ்ந்து காட்டணும். சரி வாங்க, நம்ம அப்படியே அடுத்த பயணத்துக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துங்க காப்ரிகாட். இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, அதனால் இந்த காப்ரிகாட் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதில் நல்லா தண்ணி கிடைக்குது. ஓகே, இந்த தண்ணி எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த நாள் முழுக்க எனக்கு தண்ணி தான். ஓகே, இங்கே வாங்க. இங்கே அனபாண்ட் பெஸ்ட் இருக்கு. இது எனக்கு வந்து சூட்டை தணிக்க உதவும். ஃபாலோ மீ. பயங்கரமான குழி. இங்கே பாம்பு சிறுத்தைலாம் இருக்கும். அப்படியே நம்ம தாண்டி போயிடணும். இங்கே யானைகள் அதிகமாக வாழுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அமேசான் காட்டுக்குள்ளே நம்ம உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இதுதான் பைன் ட்ரீ. இந்த மரம் ரொம்ப உயர்ந்த மரம். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான மூலிகைகள்லாம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சமூக விரோதிகள் வந்து இங்கே வந்து குடிச்சிட்டு அலப்பறை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, நிறைய குடிச்சிருக்காங்க. சரக்கு மிச்சமும் வச்சுட்டு போல. இது போதும் நம்மளுக்கு. நம்ம அடுத்த அமேசான் காட்டுக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு ஃப்ளேக் கிடச்சிருக்கு. இது எனக்கு சூட்டு தணிக்க உதவும். இதை நம்ம வச்சுக்கலாம் உள்ள. வாங்க பார்த்தீங்கன்னா பாம்பு புத்து. ஆக்சுவலாக இந்த பாம்பு புத்து வந்து அமேசான் காட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாம்புகள் அதிகமாக இருக்கும். அது வந்து சேமித்து வச்சுருக்கோம். சில உணவுகளை சேமித்து வச்சுருக்கோம். அந்த உணவுகளை நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. ஓகே, இது ஈவினிங்குள்ளே சரியாயிடும். அடுத்து போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா காட்டுவாசிகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து தான் பலி செலுத்துவாங்க. அதனால் இந்த காட்டுவாசிகள் வந்து இந்த இடத்துல வந்து சிறுத்தை புலி அதெல்லாம் அடித்து பலி செலுத்துவாங்க. இது நம்மளுக்கு வந்து இரவில் வந்து இதை நெருப்பு கொளுத்தி விட்டோம்னா சூட்டை தணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது 500 வருஷம் வாழ்ந்த மரம். இந்த மரத்தில் தான் நம்ம கூடாரம் அமைக்க போகிறோம். இந்த மரத்தில் கூடாரம் அமைச்சு இங்கே தங்க போகிறோம். இதுதான் நம்ம இந்த இரவுக்கு இதுதான் நம்மளுக்கு உகந்த இடம். ஓகே.